Web3 explanation for beginners. Web3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களோட டேட்டா ரிஸ்கில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். Web3 பற்றி வழங்குறதுக்கு முதல் உங்களுக்கு Web1 Web2 பற்றி வழங்கணும். இன்டர்நெட்டில் ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட வெப்சைட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் Web1ன்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் வந்து ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட வெப்சைட்டுகள் இருந்த இன்டர்நெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த விதத்துலேயும் இன்டராக்ட் பண்ணலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு வெப்சைட்டுக்கு பண்ணீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை பார்த்து போட்டு நீங்கள் வர வேண்டியது தான். அதில் நீங்கள் எந்த விதமான இன்டராக்ஷனும் பண்ணலாம். இது Web1ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு விக்கிபீடியா மாதிரி, விக்கிபீடியாவுக்கு பண்ணீங்கன்னு சொன்னால் ஸோ மச் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதில் நீங்கள் இன்டராக்ஷனும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு பிறகு எவல்யூவேட் ஆகினது தான் Web2ன்னு சொல்கிறேன். Web2வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், டேட்டாவோட இன்டராக்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்குன்னு சொல்லி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், அடுத்தது அதை ஷேர் பண்ணலாம். ஓகே, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் மெயினாக அந்த Web2ட நோக்கம். ஸோ உதாரணத்துக்கு டிக்டாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போடலாம், உங்களுக்குன்னு சொல்லி லைக்ஸ் வரும், கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் ஆக்களுக்கு கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், உங்களுக்குன்னு சொல்லி ஃபாலோவர்ஸ் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் Web2 எவல்யூவேஷன். ஓகே, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இது எல்லாமே Web2. ஆனால் Web2வில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டேட்டாவை ஓன் பண்ண மாட்டீங்க. எந்த பிளாட்ஃபார்ம் அதை க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த டேட்டாவை ஓன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு டிக்டாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் இந்த வீடியோ செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த டிக்டாக் அக்கௌண்ட் எண்டன்னு சொன்னாலும் இந்த ஃபுல் டிக்டாக் டேட்டா யாரை கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னால் டிக்டாக் பிளாட்ஃபார்மில் கண்ட்ரோலில் இருக்கும். எப்போ வேணுனாலும் அவங்க நினைச்சா இந்த அக்கௌண்ட்டை முடக்கலாம், இந்த ரீச்சை குறைக்கலாம், என்ன வேணுனாலும் செய்யலாம். சேம் திங் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்கன்னா அது உங்களோட ஃபாலோவர்ஸ் இல்லை. ஓகே, எப்போ வேணுனாலும் உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆகலாம், உங்களை அக்கௌண்ட்லேருந்து கிக் அவுட் பண்ணலாம், உங்களை பாவிக்க இனி இதுக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பாவிக்கலான்னு சொல்லலாம். என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டேட்டாவை ஓன் பண்ணல. ஸோ இந்த பிரச்சனை, அதாவது ஒரு சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா டேட்டாவையும் ஓன் பண்ணுறதால இப்போ நாளைக்கு அந்த சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் போகக்குள்ள, அதில் ஏதாவது டேட்டா ப்ரீச் நடக்கக்குள்ள, இல்லை ஏதாவது பிரச்சனை வரக்குள்ள, அப்படி அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் அவங்க உங்களை கிளிக் அவுட் பண்ணக்குள்ள நம்ம அவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு மேக் பண்ணின ஒரு விஷயம் ஒன்று இல்லாமல் அது ரைட். ஸோ அதுக்கு மாற்றீடாக உருவாக்கப்பட்டது தான் இந்த Web3 கன்செப்ட் என்னன்னு சொன்னால் பிளாக் செயின், அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி எவல்யூஷனில் வந்தது தான் இந்த விஷயம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் Web3 ஆப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், மற்றது கூகுள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அதில் நமக்குரிய டேட்டாவை நம்ம ஓன் பண்ணுவோம். உதாரணத்துக்கு டிக்டாக்ல அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த உங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட அக்கௌண்ட் எல்லாமே டிக்டாக் ஹையில் இருக்கும். ஆனால் அதே இது நீங்கள் Web3 பிளாட்ஃபார்ம், ஒரு டிக்டாக் மாதிரியான ஒரு Web3 பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்கள்ட்ட இருக்காது. எதில் இருக்குன்னு சொன்னால் நம்மளோட Web3 வாலெட்டில் இருக்கும். ஸோ அந்த Web3 பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்டராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் Web3 வாலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். Web3 வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனது மெட்டாமாஸ்க், இது ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்னு சொல்லி நிறைய வாலெட்ஸ் இருக்குது. Web3 வாலெட், அதில் ஏதாவது ஒரு வாலெட் மூலமாக நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை இன்டராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா டேட்டாவும் வாலெட்டில் இருந்து அந்த பிளாட்ஃபார்மில் இதாகும். என்ன உங்களோட வாலெட் அட்ரஸ்லேருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் போல ஆலோசிச்சிங்க எல்லாமே இதாகும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட டேட்டா எதுவுமே அந்த பிளாட்ஃபார்மில் இருக்காது. உங்களோட டேட்டா எல்லாமே உங்களோட வாலெட்டுக்கு வந்து. இதுக்கு சிறந்த உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா கேம்ஸ். ஓகே, Web2 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் GTA விளாட்றீங்க, நீட் ஃபார் ஸ்பீட் விளாட்றீங்க, அப்படி PUBG விளாட்றீங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக லெவல்ஸ் எல்லாம் முடிச்சு போய் பெரிய அளவில் எல்லாம் செஞ்சது பிறகு நாளைக்கு அந்த கேம் இல்லாமல் போனாலோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கேமில் உங்களோட பாஸ்வேர்டை மறந்தாலோ, உங்களோட இமெயில் அட்ரஸ் இல்லாமல் போனாலும் எதுனாலும் ஒரு பிரச்சனை நடக்குள்ள நீங்கள் அவ்வளோ காலம் செஞ்ச எந்த விஷயமும் உங்களோட இல்லை. ஓகே, எல்லாமே அந்த கம்பெனிகிட்ட இருக்கும், நீங்கள் ஜீரோவில் வந்து நிற்பீங்க. ஓகே, ஆனால் Web3 கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் விளையாடுற கரெக்டர்லேருந்து நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க எல்லா விஷயமுமே உங்களோட வாலெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களோட வாலெட்டிலேருந்து எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எப்போ உங்களுக்கு விளையாட முடிச்சு எல்லாமே உங்களுக்கு செஞ்சு முடிச்சது பிறகு நீங்கள் வாலெட்டை லாக் அவுட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட எல்லா டேட்டா, டாக்குமெண்ட்ஸ், உங்களோட கேமிங் கரெக்டர்ஸ் எல்லாம் NFT-யாக உங்களோட வாலெட்டில் இருக்கும். நாளைக்கு தேவைன்னு சொன்னால் அந்த NFT-யை நீங்கள் இன்னொரு ஆளுக்கு செல் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்கள் பப்ஜியில் ஏதோ ஒரு கேமில் நீங்கள் கரெக்டர்ஸுக்கு நல்லா மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கரெக்டர்ஸை அப்கிரேட் பண்ணி கொண்டு வரீங்க. நாளைக்கு அந்த கரெக்டர் இன்னொரு ஆள் விற்கலாமான்ட்டு இல்லை. ஆனால் நீங்கள் Web3 கேம்ஸில் நீங்கள் விளையாடி கேம் பண்ணி அப்கிரேட் பண்ணி மணி பே பண்ணியும் சரி, கேம் விளையாடும் சரி, நீங்கள் அப்கிரேட் பண்ண உங்களோட கேரக்டரை நாளைக்கு NFT இன்னொரு ஆளுக்கு விற்றுக்கொள்ளலாம். ஸோ இது கேம்ஸுக்கு மட்டுமில்லை, எல்லா ஆப்ஸுக்கும் இது பொருந்தும். ஒரு டேட்டாவை ஒரு தனி சென்ட்ரலைஸ் பார்ட்டியை ஓன் பண்ணாமல் உங்களோட டேட்டாவை நீங்கள் உங்களோட
இது வெப்3 வாலெட்டில் ஓன் பண்ணுவீங்க. நீங்கள் எப்போ வேணுனாலும் எங்கே வேணுனாலும் அந்த வெப்3 வாலெட் உங்களோட கையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் உங்களோட வெப்3 வாலெட் எக்ஸஸ் உங்களுக்கு வெப்3 வாலெட் ஹெக் ஆகினாலும் உங்களோட வெப்3 வாலெட் எக்ஸஸ் ஹெக் ஆகினாலும் நாளைக்கு அந்த டேட்டா இல்லாமல் போயிடும். ஆனால் அது சென்ட்ரலைஸ்டாக டேட்டா வைக்கிறத விட டீசென்ட்ரலைஸ்டாக வைக்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. எப்படி வெப்2ங்கிறது வெப்1 எல்லாமாக்கி ஒரு ட்ரெண்டிங் ஆகிருக்கோ அதே மாதிரி இப்போ இந்த பிளாக் செயின் இதுக்கு வந்தது. பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சியோட புழக்கத்துக்கு பிறகு வெப்3 பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்2வை நிறைய விஷயத்தில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது. இப்போ நம்ம பாவிக்கிற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிக்டாக் போன்ற வெப்2 பிளாட்ஃபார்முக்கு இது கம்பெட்டிட்டர்ஸான வெப்3 பிளாட்ஃபார்ம்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். இன்னொரு 5-10 வருஷத்தில் நம்மெல்லாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டி சரி அதுதான் உண்மை. நாளைக்கு நம்மளோட டேட்டா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். இவங்க நம்மளோட டேட்டாவை வச்சு பணம் மேக் பண்ண இயலும் இந்த வெப்2 பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதுதான் சிம்பிளாக வெப்3 கன்செப்ட். இதை சின்ன விளங்குற மாதிரி சொல்லியிருக்கேன். இதுக்கு பின்னால் நிறைய டெக்னிக்கல் விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வழங்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் டெக்னிக்கலாக போகணும். பிளாக் செயின் என்னென்னு வழங்கணும், என்எஃப்டியோட கன்செப்ட் வழங்கணும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கன்செப்ட் வழங்கினா தான் இந்த வெப்3 எப்படி ஒர்க் ஆன்னு வழங்கும். ஓகே, ஸோ வெப்3 ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பேசிக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைங்க, நீங்கள் வெப்3 ஃபியூச்சர்னு நினைங்களா, பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி ஃபியூச்சர் நினைங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பேசிக்கில் இருந்து படித்து 14 வழியில் எப்படி கிரிப்டோ கரன்சி கன் பண்ணு சொல்லி தெரியணும்னு சொன்னால் கிரிப்டோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை டீட்டெயில்ஸ் தரேன். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி மேலே டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.